வணக்கம் நிகிதா. பென்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்தது. இந்த நிலையில் சேலத்தில் இந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்காடு பகுதியில் பெய்த கனமழை நீர் முழுமையாக அடிவாரம் பகுதியில் வந்து அதன் பிறகு திருமணி முத்தாறு கால்வாயில் கலக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பல்வேறு பாதிப்புகள் சேலம் மாநகர் முழுவதும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் பாலப்பட்டி, கோராத்துப்பட்டி ஆகிய பகுதிகளை இணைக்கும் தரைப்பாலம் முழுமையாக உடைந்தது. இதனால் 10 கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து முடங்கியது. குடிநீர் இல்லாமல் 10 கிராம மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வீரபாண்டி அருகே உள்ள இனாம் பைரோச் அரசம்பாளையம் தரைப்பாலம் முழுமையாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளது. இந்த பகுதியானது மல்லூர், வெண்ணந்தூர், வாணியம்பாடி, மின்னுக்கல், பூலாவரி மற்றும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பிரதான தரைப்பாலமாக கடந்த பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த பகுதியின் வழியாக வேலைக்கு செல்லும் பெண்கள், விளை பொருட்கள் வாங்கும் விவசாயிகள், தறி தொழில் தேவையான உபகரணங்கள் வாங்கும் நெசவாளர்கள் மற்றும் பணிகளுக்கு வெளியே செல்லும் பொதுமக்கள் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தரைப்பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் இந்த தரைப்பாலத்தின் ஒரு பகுதி அடித்து சென்றது. அப்பொழுது தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் வாகனங்களுக்கு தடை, கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருந்தது. தற்பொழுது இந்த பாலம் முழுமையாக அடித்து செல்லப்பட்டுள்ளதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனால் இந்த கிராமத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை உருவாகியுள்ளது. இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்று 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். உடனடியாக உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் தண்ணீரானது அதிகரித்து மண் அரிப்பு தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த தரைப்பாலத்தின் அருகே இருந்த மின்கம்பங்களும் விழும் சூழல் தான் தற்பொழுது உருவாகியுள்ளது. உடனடியாக இந்த மின் கம்பத்தை அப்புறப்படுத்தவாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நிகிதா.